வணக்கங்க. உங்கள் அமுல்தேங்க ராஜேஷ் பேசுகிறேங்க. நம்ம டூ வீலர் 2000 சர்வீஸ் பண்ணுறேங்க. 26 வருஷமாக கரண்ட் ரேட்டில் கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமர் யார் என்னன்றது தெரியும். நம்மளையும் தெரியும், அவங்களும் தெரியுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இந்த கண்டென்ட் வீடியோ நம்ம போடுறோம்னா, ஒவ்வொரு ஃபோட்டோ போடும்போது என்னுடைய அனுபவத்தை தான் போடுறேங்க இது. ஏன்னா நம்ம 27 வருஷமாக கஸ்டமர் தெரியும்போது நம்ம நம்பிக்கை வச்சுருந்தா தான் சொத்துக்களும் இதுவும் கொடுப்பாங்க. நம்ம டூ வீலர் சர்வீஸ் பண்ணுறதுனால அந்த பழக்க வழக்கத்தினால நம்ம வண்டி எத்தனை மணிக்கெலாம் கொடுக்குறோம்னா கொடுத்துருவோம். மெக்கானிக் மாதிரி நம்ம செய்யாமல் நம்ம அவங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஆளாக நம்ம எல்லா வேலையும் பண்ணித்தரோம். ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா, நாம் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வேலைகள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வண்டி ஒருத்தர் கொடுக்குறோன்னா எப்படினாச்சும் ரெடி பண்ணி வண்டி கொடுப்போம். ஏன் ஒவ்வொரு வீடியோ மாதிரி போடுறேன்னு கேட்டுக்கிறதுக்கு அப்புறம் சொல்கிறேன் கண்டென்ட்டு. இப்போ கேட்டுக்குங்க. இந்த பதிவு என்னுடைய சொந்த அனுபவத்தில் வந்த பதிவு தான் நான் போடுறேங்க. ஒவ்வொன்றா போடும்போது தான் தெரியும் இல்லையா? எல்லாமே நேரடியாக போய் நல்ல பொருள் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஒரு ஃபோட்டோவும் ஏன்னா என்னென்ன தேவை இருக்குதுன்னு இப்போ தெரியல. நான் போய் இப்போ தங்கம் வைக்கிது, எங்கே போய்ட்டு இப்போது மாங்காய் வைக்கிதுன்னு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட என்னுடைய அனுபவத்தில் வர வண்டிங்களும் வீடுங்களும் நம்ம பண்ணுறத அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, தெரியணுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஒரு வண்டி குவாலிட்டியாக கொடுக்கணுன்னா நம்ம கஸ்டமர் போய் சேரணும் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணி அதில் அனுபவத்தையே நம்ம அப்போதுன்னு பார்க்குறதுனால நம்ம கொடுக்குறோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் நம்ம நேரடியாக ஓனருக்கு போய் கொடுக்கணும் தான். ஓனர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நல்ல ஆள் தான் கூப்பிட்டு வருவோன்றதுக்காக நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வேறு யாராச்சும் கரெக்டான பையர் வாங்குகிறோன்ற எண்ணத்தோடு வரவங்க வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன வந்தாங்கன்னா கம்மியாக கொடுத்துருவாங்களா அப்படின்னா, நியாயமான விலை வாங்குறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், விற்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஃப்ரீக்வெண்ட் வந்தால் கண்டிப்பாக எந்த வியாபாரம் இருந்தாலும் நடக்கும்ன்றது என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஒவ்வொரு சைட்டும் இப்படி காமிக்கிறேன் போகிறேன்னா, இப்போ நான் ஒரு கரெக்டான ஆள் கூப்பிட்டு போகிறேன்னா என்ன ஆகும்னா, அடுத்து நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு அனுபவத்தினால தான் இந்த வீடியோ இப்போ எடுத்து போகிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஈயான் காருக்காக ஒருத்தர் பேசியிருந்தோங்க. மொத்தம் 8 பேருக்கு பேசியிருந்தேங்க. அதில் 5 பேர் எடுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாப்புல, நான் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தார். இதெல்லாம் வண்டி ஓனர் நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ வண்டி ஓனர் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய கஸ்டமருடைய ஃப்ரெண்டு வெளிநாட்டில் போயிட்டாங்க. அவங்களுடைய எங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு ராஜேஷ், எனக்கு ரொம்ப நாள் தெரியும். இதையும் இடமும் விற்று கொடுத்தான் தான் இந்த வண்டிங்களும் நம்ம சர்வீஸ்லாம் பண்ணுறதுனால இந்த வண்டியும் அவனே விற்று கொடுப்பான். நல்லா ஆளாக தான் பார்த்து சொல்கிறீங்க. எல்லாம் ஆர்டிஓ ஒர்க்லேருந்து அவனே எல்லாம் கிரியேட் பண்ணி பேரெல்லாம் மாற்றி கொடுப்பான்னு சொன்னார். அந்த அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நான் ஒரு 5 பேர் என்ன பண்ணி 5 பேர் கூப்பிட்டு வந்தீங்க, சரியில்லாத ஆள் தான் கூப்பிட்டு வந்தீங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஆள் தான் கூப்பிட்டு வரீங்களே, ஏன் அவங்கள தேர்ந்தெடுக்க தெரியாதா? அவங்களுக்கு இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா உங்களுக்கு தெரியாதா? இல்லை சார், நம்ம கஸ்டமரு வேணுன்றது தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கி கடன் வாங்கிட்டு கஷ்டக்கூடாதுன்னு தான் நல்ல கஸ்டமராக கூப்பிட்டு வரேன் சார். பாருங்கள் சார், உங்களுக்கு அனுபவம் ரொம்ப கம்மி ராஜே, இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். நல்ல ஆளாக நீ தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு வா. வாங்குகிற பையராக எந்த விஷயமும்